நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, நேராகவே கேட்குறேன். வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, இல்லைன்னா பிளாக் பண்ணு. அதான் என் உலக வழக்கம். அதை விட்டுவிட்டு என்ன என் புருஷன்கிட்ட சொல்லுவேன்னு மிரட்டுறது தவறா இல்லையா? அதெல்லாம் அநாகரிகமா இல்லை? இப்போ என்ன ஆகி போச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு, அதனால என்ன என் கூட வந்துரு, நான் பார்த்துக்க மாட்டேனா? அது என் பொண்டாட்டியில. பெத்தவங்களை விட்டு ஓடி வர பொண்ணு மனுஷினா, நான் பெத்ததையெல்லாம் விட்டு ஓடி வர பொண்ணு பெரிய மனுஷி இல்லையா? நான் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நினச்சிருந்தா ஒரு நல்ல பிள்ளைய லவ் பண்ணியிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏற்கனவே புள்ள இருக்கிற பொண்ணையா லவ் பண்ணுறேன். சிலிச்சு பார்க்கணும் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு மனுஷன் நிம்மதியாக ஃபோன் பேச முடியுதா? நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரு பக்கம் குழந்தை கத்துது, இன்னொரு பக்கம் புருஷன் கத்துறான். சரி, பகலில் தான் அந்த பிரச்சனை, நைட்டு பேசலாமேன்னு ஃபோன் பண்ணேன். குசு குசுன்னு மெதுவாக பேசினேன். நீ பேசுறது கேட்கலடி, சத்தமாக பேசுன்னு சொன்னேன். பக்கத்தில் புருஷன் படுத்திருக்காண்டா, இதுக்கு மேலே சத்தமாக பேச முடியாது, இஷ்டனா பேசு, இல்லை ஃபோனை அப்படின்னு கட் பண்ணிட்டான். சரி, அதெல்லாம் விடு. நாம் இருவரும் காதலித்து கொண்டிருந்த காலகட்டங்களில் நீ என்ன சொன்ன? கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னை இதே மாதிரி காதலிக்கணும்னு சொன்னியா இல்லையா? ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், காதலர் தினத்துக்கு ஒரு வாழ்த்து சொன்னியா? அப்போ என்னை விட உன் புருஷன் தான் உனக்கு முக்கியம். வரப்போகிற ஏப்ரல் 23க்குள்ளே யோசிச்சு முடிவு பண்ணிக்க, நான் முக்கியமா இல்லை உன் புருஷன் முக்கியமானு? இல்லை, நான் தெரிஞ்சே தான் கேட்குறேன். புருஷன் மட்டும் தான் பாசம் வைக்கணும் சட்டம் எதுவும் இருக்கா? பிடிச்சவனும் பாசம் வைக்கலாம். என்ன பண்ண சொல்றது? கரெக்டாக சொன்ன தலைவா. என்ன இனமடா நீ? எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் பேசுகிறாரு, நாங்களாம் அந்த காலத்தில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் காதலிச்சோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்டா நான் கேட்குறேன், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் காதலிச்சலையே அவ்வளோ பெருமையாக பேசுறியே, ஒரு நாள் பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியாமல் காதலிச்சுப்பார், உங்கள் வலியும் வேதையும் உனக்கு புரியும். திடீரென்று ஏறிய சிலிண்டர் விலையே, என் அழகு சிலையே, இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அன்பே, என் காதல் தேர்தல் வாக்குறுதிகளைப் போல பொய்யானது அல்ல. தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் செய்யும் ஊழலைப் போல என்றும் நிலையானது.